இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் செஞ்ச தப்புக்கு என் பசங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கு புரியுது. நீ கொஞ்சம் பூர்ணிக்கு போன கொடு. போனை கொடுக்கணுமா? உங்க நிழல கூட வெறுக்கிற நிலைமையில இருக்கிற ஒருத்திக்கிட்ட போனை கொடுக்கணுமா? ப்ளீஸ் ஒரே ஒரு வாட்டி பூர்ணிக்கு போன கொடு. அவகிட்ட நான் பேசி பாக்குறேன். நீங்க பேசினா அவளும் உங்ககிட்ட பேசுவான்னு எப்படிங்க நினைக்கிறீங்க? அவ பேச மாட்டாங்க. சாரதா, பாசத்தை காட்ட முடியாத அப்பாவுக்கு பசங்களுடைய கோவத்தை தாங்கக்கூடிய சக்தியாவது இருக்கணும். என்னது பசங்களா? அவங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அம்மாடி பூர்ணி, அந்த பணத்துக்காக நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் அங்க போறதுக்கு முன்னாடி எங்க 3 பேருக்கு ஒரு துளி விஷம் கொடுத்திருந்தா இப்படி தினமும் நாங்க செத்து செத்து வாழ வேண்டிய அவசியமே இருந்திருக்காதுல்ல. பூர்ணி, இந்து தெரியாம பேசிருப்பாமா? தெரியாமையா? என்ன தெரியாது? அவ அம்மா அத்தை வந்து என் அம்மாவை கேவலப்படுத்தினதை விட என்ன அதிகமா பண்ணிட்டா. காலேஜ்ல எல்லாரும் முன்னாடியே செத்துறணும் போல தோணுச்சு. எதுக்கு எதுக்கு எங்களுக்கு இந்த நரகம்? கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்க நல்லாதான் இருக்கீங்க, நாங்க தான் இங்க அனுபவிச்சுட்டு இருக்கோம். நீங்க உண்மையாவே ஏதாவது செய்யணும்னு நினைச்சா இப்படி போன் பண்ணி பேசுறது, உங்க வீட்ல இருக்கிறவங்க வந்து சண்டை போட்டுட்டு போறது, இது எல்லாத்தையும் நீங்க எப்படியாவது தடுக்க பாருங்க. எங்களுக்கு இந்த வாழ்க்கையை வாழ்றதை விட செத்து போயிட்டா நல்லா இருக்கும்னு தோணுது. இத்தனை வருஷமா எனக்கு பசங்க இருக்கிறாங்கன்ற விஷயத்த மறந்து இவங்களுடைய நல்லதை பத்தி மட்டும்தான் நான் யோசிச்சேன். இவங்க கூட தான் வாழ்ந்தேன், இவங்களுக்காக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது கல்யாண பத்திரிகையில அப்பா பேரை யார் பேர் போடுவீங்கன்னு காலேஜ்ல எல்லாருக்கும் முன்னாடி பூர்ணிமாவை கேட்டு அவமானப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? யாருப்பா? யார் அவமானப்படுத்தினாங்க? வேற யாரா? இந்து. ஒரே வயித்துல பிறக்கலனாலும் ஒரே ரத்தம் தாங்கிற விஷயத்த மறந்து எப்படி அப்படி பேசலாம்? அக்காங்கிற பாசம் இல்லைனாலும் அட்லீஸ்ட் அவளும் ஒரு பொண்ணுங்கிற நினைப்பாவது இருக்கணும்ல. நீங்களே சொல்லுங்க, அப்பா தூரமா இருக்கிற காரணத்தினால நான் அவளுக்கு அப்பா இல்லைன்னு ஆயிடுமா என்ன? கல்யாண பத்திரிக்கையில என் பேர் இல்லாம போயிடுமா என்ன? ஒருவேளை நான் செத்து போயிட்டாலும் லேட் கிருஷ்ண பிரசாதோடைய புதல்வின்னு என் பேர் அவ பேருக்கு முன்னாடி தானே இருக்கும். நீ எதுக்காக அப்படி பேசின இந்து? அப்படி பேச வேண்டிய அவசியம் உனக்கு என்ன வந்துச்சு? என்ன இந்து, உங்க அப்பா சொல்றது உண்மைதானா? மாமா, அது காலேஜுக்கு நீ படிக்கிறதுக்காக போறியா இல்ல இந்த மாதிரி சண்டை இழுத்துட்டு வரதுக்கு போறியா? ஒரு பொண்ண இந்த மாதிரி கஷ்டப்படுத்துறது தப்பு. அது மட்டும் இல்லாம அவ கல்யாணத்தை பத்தி அவங்க அப்பாவை பத்தி பேசுறதுக்கு நீ யாரு? உனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நீ பண்ணது தப்பு. அதனால எந்த காலேஜ்ல யாரு முன்னாடி அந்த பொண்ணை நீ அவமானப்படுத்தினியோ அவங்க எல்லாரும் முன்னாடியும் அந்த பொண்ணு கிட்ட நீ மன்னிப்பு கேட்கணும். சரிங்க மாமா. வா
வயசு பொண்ணு மாதிரி நடந்துக்க கத்துக்கோ. உன் அம்மா எவ்வளவு பண்போட இருக்கான்னு பாக்குறல்ல, அப்புறம் உனக்கு மட்டும் எங்க இருந்து வந்துச்சு இந்த மாதிரி குணம் எல்லாம்? நாளைக்கு காலேஜுக்கு போன உடனே நீ அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும், அவ்வளவுதான். சொன்னது புரிஞ்சுதா? ஆ, சரிங்க மாமா. ரொம்ப நல்லா இருக்கு கிருஷ்ண பிரசாத். பரவாயில்ல, ஏதோ பேசிக்கிட்டு இருக்கேங்கிறதுக்காக அமைதியா இருந்தா எப்பவும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுறியே தவிர இவங்களுக்கு சப்போர்ட்டா என்னைக்காவது பேசிருக்கியா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் முன்னாடியும் என் கல்யாணம்னு கல்யாண பத்திரிக்கை கொடுக்கும்போது அதை கிழிச்சு குப்பையில தூக்கி எரிஞ்சிட்டாளாம். என்ன இந்து சொல்லலையா? ஆமா மாமா. உன் மூஞ்சிக்கு கல்யாணம் ஒரு கேடான்னு என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி என் கலரை பத்தி என்ன பத்தி பேசி கல்யாண பத்திரிக்கையை கிழிச்சு என் முகத்திலேயே தூக்கி போட்டா. நீ மாறவே மாட்டியா கிருஷ்ண பிரசாத்? அந்த பூர்ணிமா இந்துவா அப்படியெல்லாம் அவமானப்படுத்திருக்கா. பாவம் இவதான் என்ன பண்ணுவா சொல்லு. அந்த பூர்ணிமா செஞ்ச காரியத்துக்கு என் மருமக சரியாதான் சொல்லிட்டு வந்திருக்கா. இவ யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. என்ன சொல்றீங்க மாமா? கல்யாணம் இவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு, உனக்கு இவ்வளவு சொத்தும் அதிகாரமும் கொடுத்தும் கூட இன்னும் உன் பாசம் எல்லாம் அங்கதான் இருக்குல்ல? சாப்பிட கூட தெரியாதா உனக்கு? இதுக்கு முன்னாடி இதை நான் சாப்பிட்டதே இல்ல. அந்த பிளேட்டை கொடு. காட்டு. தலைய மேல தூக்கு. இன்னொரு பிளேட் கொடுப்பா.